இந்த நெருப்பு தத்துவங்கிறது ஒரு பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. தனுசை பொறுத்த வரைக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட வேணாம் அப்படிங்கிறது தான். நெருப்பு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரையாவது புதுசாக கூட மீட் பண்ணுவீங்க. அவங்க மூலிமா வாழ்க்கையில் நல்லதும் வரும், கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் வரும் அப்படிங்கிறது தான். ரெட்ரோ ஆன்மீக நேயர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது சூரிய கிரகணம் வருது. அதாவது நம்மளுடைய ஆகஸ்ட் 12, 2026 சூரிய கிரகணம் வருது. எங்களுக்கு என்ன ஆக போகுது? ஏன்னா ஒவ்வொரு கிரகணங்களுமே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போது சூரிய கிரகணம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்வியல், நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய ஆத்மகாரகன் அப்படிங்கிறது. சந்திர கிரகணம் பார்க்குறப்போ நம்மளுடைய மனோகாரகன், நம்மளுடைய மனநிலைமைகளை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அப்போது ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையோடைய திசை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். திசை மாற்றங்கள் அப்படிங்கிறது பயந்துக்கக்கூடாது. ஒரு கிரகணம்னாலே பயந்துக்கக்கூடாது, அலர்ட்டாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம கான்ஷியஸாக ஒரு தெளிவு நிலையோட ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். வாழ்வியலில் நம்ம என்னென்ன ஒரு அப்கிரடேஷனுக்கு போகணும், எதை தேடிக்கிட்டு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். அப்போது சூரிய கிரகணம் நடக்கும் பொழுது பெரும்பாலும் ஆலயங்கள் சாத்தப்பட்டிருக்கும். ஆனால் இந்த தடவை நமக்கு இங்கே இந்தியாவிலலாம் தெரியாது. ஸ்பெயின் நாடுகளில் தெரியுறது, யூரோப் கண்ட்ரீஸில் தெரியுறது. அந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தான் சூரிய கிரகணம் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலுமே நமக்கும் என்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய மனதிலையுமே தோன்றும். என்ன பாதிப்பு வருது அப்படின்னு நினைக்கிறத விட என்ன தெளிவு நிலை வருது அப்படிங்கிறத அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா எதையுமே நம்ம தைரியமாக எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த முறை லைனாக மேஷம், ரிஷபம் அப்படின்னு லைனாக போகிறத விட இது பஞ்சபூத தத்துவத்தை சொல்லக்கூடியது இல்லையா? அதனால் பஞ்சபூத அமைப்பிலேயே ராசி பலனையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படிங்கிற மாதிரி பஞ்சபூத அமைப்பில் நம்ம போயிடலாம் அப்படின்னு. முதல்ல சூரியன் அப்படின்னாலே அக்னியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நெருப்பு ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நெருப்பு ராசி என்னது? மேஷம், சிம்மம், தனுசு. இந்த 3 ராசிகளுமே நெருப்பு தத்துவத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது தான். நெருப்பு தத்துவம் அப்படிங்கிறது என்ன? செவ்வாய் சூரியனுடைய அம்சத்தை கொண்டு வந்தது அப்படிங்கிறது. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடுத்த நெருப்பு ராசியான தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கும் பொழுது இந்த நெருப்பு தத்துவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த 3 நெருப்பாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தத்துவம் அப்படிங்கிறது. அப்போ தனுசுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு திரியில் எரியக்கூடிய ஒரு நெருப்பின் அம்சம், ஒரு விளக்கின் அம்சம் அப்படின்னே சொல்கிறது. யாராவது ஒருத்தங்க தனுசை தூண்டி விடணும் அப்படிங்கிறது தான் இந்த நெருப்பின் தத்துவம் சொல்லக்கூடியது. அப்போ இந்த சூரிய கிரகணம் தனுசுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ லைஃப்பில் ஒரு விஷன் நோக்கி ஓடிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த விஷன் எவ்வளோ மெச்சூர்டாக இருக்குது, அந்த மெச்சூரிட்டியை சொல்லக்கூடியது தான் இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு ஜேர்னியாகவே இருக்கும். ஜென்ரலாகவே தனுசு ராசி அப்படிங்கிறது இந்த நெருப்பு தத்துவங்கிறது ஒரு பயணத்தை, வாழ்க்கை பயணத்தை சொல்லக்கூடியது அப்படிங்கிறது. அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் பரவுதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த விளக்குடைய வெளிச்சத்தினால மற்றவங்களும் பயனடையணும் அப்படிங்கிறது தான் தனுசனுடைய அமைப்பு. அதோடைய குருவின் அம்சமும் கூட. அப்படிங்கும் பொழுது நீங்கள் மற்றவங்களுக்கு உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணும் பொழுது, மற்றவங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கும் பொழுது நீங்கள் சூஸ் பண்ணுற ஆட்கள், நீங்கள் யாருக்கு உங்களுடைய நாலேஜ் ஷேர் பண்ணுறீங்களோ அந்த பாதை சரியா, அந்த பாதை மெச்சூரிட்டியாக இருக்குதா, ஒரு தெளிவு நிலையை நோக்கி போகுதா அப்படின்னா அடுத்த கோல் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக நீங்கள் பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான். ஏதோ கண்மூடித்தனமாக நான் செய்கிறதெல்லாம் கரெக்டாக இல்லை, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த விளக்கு வெளிச்சத்தோடைய கேரக்டரைசேஷன் தான் இது. இந்த விளக்கு வெளிச்சம் எவ்வளோ தூரம் அந்த வெளிச்சம் பரவுதோ அதுக்கப்புறம் இருள் சூழ்ந்து மற்ற விஷயங்கள் இருக்கும். பக்கத்தில் போக போக தான் அந்த வெளிச்சம் வர தான் மற்ற விஷயங்கள் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு நிலை. அப்போது உங்களுடைய பார்வை, உங்களுடைய விளக்கின் அந்த ஒளியின் அளவுங்கிறது என்னது? உங்களுடைய மணிப்பூரக சக்கரம், உங்களுடைய கோல். இந்த கோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் பிரகாசமாக இருக்கணும். கோல்லாம் நல்லா ஹை லெவலாகவே செட் பண்ணி கரெக்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில், கரெக்டான மெச்சூர்டில், சரியான முறையில் நீங்கள் இயக்கும் பொழுது
தனுசு நெருப்பு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வாழ்க்கை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். வார்த்தைகளிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசை பொறுத்த வரைக்கும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது இருந்துட வேணாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த சூரிய கிரகணங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையின் திசைகளை சொல்லக்கூடியது. எந்த திசையை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், போகக்கூடிய பாதை சரிதானா? ஏன்னா அடுத்தது ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு பரிணாம மாற்றம் அப்படிங்கிறது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடியது தான் வந்து சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. இப்போ வாழ்க்கை பயந்துக்கிறதுக்காக இல்லை, உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி, உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாரையாவது புதுசாக கூட மீட் பண்ணுவீங்க, அவங்க மூலிமா வாழ்க்கையில் நல்லதும் வரும், கவனமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனும் வரும் அப்படிங்கிறது தான். அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற பர்சன் சரியான பர்சன் தானா, நீங்கள் நாலேஜ் ஷேர் பண்ணக்கூடியவங்க சரியான பர்சன் தானா, பாதை சரிதானா அப்படிங்கிறத தான் வந்து தனுசு ராசிக்காரங்க வந்து கவனத்தில் வச்சுக்கணும். தனுசு ராசி எப்போவுமே வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு அப்படிங்கிறது, ஏன்னா இந்த கிரகணம் நடக்கிற நேரத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு குருவே சரணம் அப்படிங்கிற மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் வீட்டில் கூட ஒரு விளக்கேற்றி வச்சு, எப்போவுமே தனுசு ராசியில் இருக்கிறவங்க வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது நீங்களே ஒரு நெய் விளக்காகட்டும், ஒரு நல்லெண்ணெய் விளக்காகட்டும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிக்ஷமாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு. எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா. சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்கிறீங்கல்ல. ஆனால் இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனால் ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பற்றி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனால் முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க, நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்கே வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?